Okay, dear students, please listen. இந்த வீடியோவுடைய எண்டில் உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும். See, this is the way that you should learn algebra. ஒரு நம்பர்லேருந்து தான் இது நம்ம போக ஆரம்பிக்க போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக GCD, HCF, ஓகே, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். GCD அப்படின்னாலும் HCF அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, பார்ப்போம். என்னால் முடிஞ்ச வரையும் நான் ரொம்ப டெப்த்தாக கீழே இறங்கி பொறுமையாக சொல்கிறேன். உங்களால் இந்த வீடியோவுடைய எண்டில் இதை புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இது highest common factor, highest common factor. Okay, please listen. இது நான் இங்கே எழுதியிருக்கிறது என்னதுன்னா அப்ரிவேஷன். ஓகே, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறதும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறதும் இது ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டு கண்டுபிடிக்க சொன்னாலும் ஆர். ஸோ ஜிசிடி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட் இஸ் ஜிசிடி புரிஞ்சுக்கலாமா? ஜிசிடி நான் என்னன்னு சொல்ல வரேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 4, 8, 12, ஸோ இது மாதிரி ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, 4 எந்த நம்பராலலாம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரணும். ஓகேவா? அப்போது 4 வந்து 1ஆல் டிவைட் பண்ணலாமா? ஆமாம்ல, 4 சாக்லேட் இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா பிரித்து 4 பேர் கொடுத்துடலாம். 1ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணலாமா? எஸ். இந்த 2 சாக்லேட்டை ஒருத்தவருக்கும் இன்னொரு 2 சாக்லேட்டை ஒருத்தவருக்கும் கரெக்டாக டிவைட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு எதாச்சும் டிவைட் பண்ணலாமா? 4ஆலே டிவைட் பண்ணலாம்ல. 4 4ஆலே டிவைட் பண்ணலாம்ல. ஆமாம். ஸோ தீஸ் ஆர் தி டிவைசர். ஓகே, இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே திஸ் இஸ் தி டிவைசர்ஸ் ஆஃப் 4. 4 டிவைசர் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி வாட் ஐ எம் சேயிங். கண்டிப்பாக உன்னால் புரிஞ்சிக்க முடியும். உனக்கு டேபிள்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன்லாம் தெரியுதுன்னா நான் சொல்கிறது உனக்கு புரியும். ஸோ திஸ் இஸ் தி டிவைசர். திஸ் இஸ் தி டிவைசர் ஆஃப் 4. சிமிலர்லி கேன் யூ சே தி டிவைசர் ஆஃப் 8? 8 டிவைசரை சொல்ல முடியுமா? எஸ், 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். எஸ், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4 டேபிளில் 8 வரும், 4 டேபிளில் 8 வரும். அண்ட் யூ கேன் டிவைட் திஸ் பை 8. ஆமாம்ல. ஸோ இதுக்கு வெறும் 3 டிவைசர் தான் இருக்குது. இதுக்கு 4 டிவைசர் இருக்குது. இது 4 டிவைசர் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபேக்டர். இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஃபேக்டர். These are the factors. These are the factors of 4. Factor 4 உடைய ஃபேக்டர்னு சொல்லலாம். ஓகே, நான் ஜிசிடியை வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் சொன்னது வரலையும் உனக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. திஸ் இஸ் த டிவைசர். ஓகே, இன்னும் ஒரு விஷயத்துக்கு வரேன். ஸோ வாட் இஸ் த டிவைசர் ஆஃப் 12? 12 உடைய டிவைசர் என்னது? 1 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 2 3 டேபிளில் வரும் உள்ளது, 3ஆல் டிவைட் பண்ணலாம்ல. 4 அண்ட் யூ கேன் டிவைட் பை 6 டேபிளில் வரும்ல. அண்ட் யூ கேன் டிவைட் பை 12. 1 2 3 4 5 6. There are 6 factors are there. 6 divisors are there. இது எல்லாமே டிவைசர்ஸ். இது எல்லாமே டிவைசர்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, இதெல்லாம் வந்து இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே டிவைசர் ஆஃப் 4, டிவைசர் ஆஃப் 8 அண்ட் டிவைசர் ஆஃப் 12. டிவைசர் ஆஃப் 12. ஓகே, இப்போ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, காமன் டிவைசர் ஆஃப் 4, 8 and 12. What is the meaning of common? Common என்னது? ஒரு நம்பர் சொல்லணும், அந்த நம்பர் வந்து இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணணும். அப்போனா அது என்னவா இருக்கும்? 1ல 1 is the common divisor. 1 4ஐயும் டிவைட் பண்ணும், 8ஐயும் டிவைட் பண்ணும், 12ஐயும் டிவைட் பண்ணும். So it is called common divisor. Similarly 2 also divides all these 3 numbers. இந்த 3 நம்பரையும் 2 டிவைட் பண்ணும். கரெக்ட் இல்ல? இதே மாதிரி இன்னும் ஒரு காமன் டிவைசர் இருக்குல்ல, அங்க தோ ஒன்று இருக்கு. So this is another common divisor.
This is another common divisor. So these are the common divisor of this 4, 8 and 12. These are the common divisors. Okay. And of course you can answer now. What is the greatest common divisor of 4, 8, 12? That means GCD of 4, 8, 12. இது மூணுத்தையும் டிவைட் பண்ணணும் நீங்க சொல்ல போற நம்பர் அது இருக்குறதுலே பெரிய நம்பரா இருக்கணும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் காமன் டிவைசராவும் இருக்கணும் அதுல இருக்குறதுலே பெரிய நம்பரா இருக்கணும் இதுல எது பெரிய நம்பர் 4 is the greatest common divisor 4 is the greatest common divisor இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு காமன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது எல்லாமே ஃபேக்டர் இது எல்லாமே ஃபேக்டர் இது காமன் ஃபேக்டர் இது காமன் ஃபேக்டர் and this is the highest common factor this is the highest common factor 4 is the highest common factor okay you come here 8 8 14 okay what is the greatest common divisor of these two numbers okay so this is 8 14 இது 1 டேபிள்ல வரும் 1 ஆல டிவைட் பண்ணலாம் 2 ஆல டிவைட் பண்ணலாம் 4 ஆல டிவைட் பண்ணலாம் even you can divide this by 8 okay so இது 1 table 2 table and then you have to go for 7 table right and then you have to go for 14 table அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவும் காமன் டிவைசர்ஸ் கிடையாது these are all the divisors of 8 and 14 what is the common divisor 1 and this is the common divisor 2 ரெண்டே ரெண்டு தான் இருக்கு காமன் டிவைசர் இதுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனான டிவைசர் இந்த ரெண்டு டிவைசர்ல எது பெருசு which is the greatest common divisor which is the greatest 2 is the greatest common divisor அப்போ GCD of 8,14 is 2 this is the greatest number which divides this both number this is the greatest common divisor GCD na enadhu greatest common divisor I am not asking the abbreviation okay இத மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க நீங்களாவே ஒரு சில நம்பர்ஸ் எடுத்து வச்சு இத மாதிரி greatest common divisors கண்டுபிடிச்சு பாருங்க okay சரி this is the actual way to find the greatest common divisor so நான் இப்போ வந்து வேற ஒரு வழிக்கு வரேன் 4 8 12 இந்த மூணு நம்பருக்கு நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன சொல்லியிருந்தோம் 4 இப்போ நான் சொல்றேன் இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா இதனுடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு சூப்பரான வழி சொல்ல போறேன் கவனிங்களேன் 4 ன்ற ஒரு நம்பர் எடுத்து வச்சு இந்த லாங் டிவிஷன் 2 டேபிளால டிவைட் பண்ணுங்க ஸ்மாலஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுங்க எடுத்தோனே 4 ஆல டிவைட் பண்ணாதீங்க 2 2s are 4 if you again divide this by 2 and you will get 1 இதே மாதிரி 1 வர வரையிலும் டிவைட் பண்ணுங்க அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னா 4 வந்து நீங்க என்ன எழுதலாம்னா how many 2s are there 2 square புரியும் கிளாஸ் கவுனி நல்லா okay so you can write this as 2 square கரெக்ட்டா 2 square அதுக்கு அப்புறம் பாருங்களேன் 8 12 இதையும் இந்த மாதிரி எழுதுறீங்க listen carefully 8 என்னன்னு எழுதுறீங்கன்னா 2 டேபிள்ல போடிங்கனா you will get 4 4 2s are there திரும்ப 2 டேபிள்ல போடிங்கனா 2 திரும்ப 2 டேபிள்ல போடிங்கனா 1 how many 2s are there 2 cube is equal to 8 அதுக்கு அப்புறம் 12 ல திரும்ப 2 டேபிள்ல போடுங்க 6 2 டேபிள்ல போடுங்க 3 அப்புறம் திரும்ப 3 டேபிள்ல தான் போட்டாவணும் 1 அப்ப இது என்ன வரும்னா 2 ஸ்கொயர் ரைட் 2 ஸ்கொயர் into 3 2 ஸ்கொயர் into 3 இது மாதிரி எழுத முடியும்ல எழுதலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல anything power 0 is equal to 1 anything power 0 is equal to 1 2 power 0 is equal to 1 3 power 0 is equal to 1 3 power 0 is equal to 1 அது ஏன் வேணா I will say you later okay so anything power 0 is 1 anything power 0 is 1 right okay so 2 by 2 is 1 am I right 2 by 2 is 1 கரெக்ட்டா 2 by 2 is 1 இங்க பவர்ல 1 இருக்கு இங்க பவர்ல 1 இருக்கு இந்த 2 நியூமரேட்டர் கெட் பண்ணினா என்ன ஆயிடும் 2 பவர் 1 இது நியூமரேட்டருக்கு போச்சுனா 2 பவர் -1 is equal to 1 கரெக்ட்டா இருக்குனா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனுமா அப்ப 2 பவர் 1 - 1 is equal to 1 கரெக்ட்டா இது கரெக்ட் தானே அப்ப 2 பவர் 0 is equal to
it has to be 1. So anything power 0 is 1. You keep this in your mind. Okay. சரி, இப்போ இங்க என்னென்ன நம்பர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்னென்ன நம்பர் தெரியுமா இருக்கு? இங்க இருக்கிறது 2 இருக்கு, 3 இருக்கு. ரெண்டு நம்பர் தான் இருக்கு. 2 இருக்கு, 3ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, 2ன்னு ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டு நம்பர் தான் இருக்கு. இங்க 3 இருக்கா? இந்த இடத்துல 3 இருக்கா? 3 உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா என் கண்ணுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுமா இருக்கு? 3 பவர் 0. You no need to write like that. அது மாதிரி எழுத தேவையில்ல. ஆனா இங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்கு? 3 பவர் 0 இருக்கு. 3 பவர் 0 இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே 2 இருக்கு, எல்லா இடத்துலையுமே 3 இருக்கு. இப்போ நான் ஜிசிடியை சொல்றேன் பாரு, ஷார்ட்டா சொல்றேன் பாரு. ஜிசிடி இந்த இடத்துல 2 எடுத்து எழுத போறேன். 2 with lowest degree எடுத்து எழுதுங்க. ப்ளீஸ் லிசன். 2 with lowest degree. You write that. 2 க்கு எது lowest degree? 2 power 2 ஆ, 2 power 3 ஆ, 2 power 2 ஆ? எது? 2 power 2. 2 power 2 is the lowest degree. ஓகே, இதுக்கு பக்கத்துல 3 எழுதணும். 3 with lowest degree. 3 power 1, 3 power 0, which is the lowest one? 3 power 0. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எழுத தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார ஞாபகம் வச்சுக்கணும். 3 power 0. 3 power 0 is 1, 1, 1. அதெல்லாத்தையும் விட்டுறேன். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் 4. இந்த 4 தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே. ஸோ திஸ் இஸ் த நைஸ் டெக்னிக் டு ஃபைண்ட் தி ஜிசிடி. உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. சரி, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஜிசிடியை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிடலாம்னா 8 வந்து அந்த மாதிரி 2 cube அப்படின்னு எழுதலாம். இப்போ தான் நம்ம எழுதணும்ல, 8 வந்து 2 cubeன்னு எழுதலாம். சரி, இப்போ 14 எப்படி எழுத முடியும்? 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 7, திரும்ப 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஸோ இந்த 14 நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2 into 7 எழுதலாம். 2 into 7. இங்கே 2 இருக்கு, 7 இருக்கு. இங்கே 2 இருக்கு, இங்கே 7 இருக்கா? எனக்கு தெரியுது அங்கே 7 இருக்கு. அது என்னதுன்னா 7 power 0. ஸோ இட்ஸ் ஹிடன். ஓகே, 7 power 0 அது மறைஞ்சின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிசிடி நான் எழுதட்டுமா? ஜிசிடி 2 with lowest degree. 2 with lowest degree is 2 power 1. Am I right? இங்கே 2 power 3 இருக்கு, இங்கே 2 power 1 இருக்கு. 2 with the lowest degree. 7 with lowest degree is 7 power 0. அதை எழுத தேவையில்ல. 7 power 0 உடைய வேல்யூ என்னது? 1. ஸோ அதை இங்கே 1ன்னு போட்டுடலாம். 1 into 2 is 2. So the greatest common divisor is 2. So this is the best technique to find the GCD. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கீங்க ஜிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு? யூ ப்ளீஸ் லிசன். a ஸ்கொயர் b கியூப் c a பவர் 3 b c. வாட் இஸ் த ஜிசிடி ஆஃப் தீஸ் டூ திங்ஸ்? இதுக்கு ஜிசிடியை கண்டுபிடிக்க முடியுமா? நான் எழுதுறேன் பாரு, இதுக்கு ஜிசிடி எழுதுறேன் பாரு. ஸோ இங்கே சி இல்லைன்னு வச்சுக்கோ, சிஜிசிடி. ஓகே, இங்கே ஏபிசி இருக்கு, இங்கேயும் ஏபிசி இருக்கு. என் கண்ணுக்கு தெரியுது. இங்கே எதுவுமே இல்லைன்னா சி பவர் 0ன்னு எழுதிக்கணும். சி பவர் 0. ஏ வித் லோவஸ்ட் டிகிரி எடுத்து எழுதணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரில் ஏ வித் லோவஸ்ட் டிகிரி. ஏ வித் லோவஸ்ட் டிகிரி இஸ் ஏ ஸ்கொயர், ரைட்? பி வித் லோவஸ்ட் டிகிரி பி பவர் 3 பி பவர் 1. எதை எழுதணும்? பி. B with the lowest degree. And what is C with the lowest degree? Here there is a C. உங்க கண்ணுக்கு தெரியணும், C power 0. So C power 0 எழுத தேவையில்ல. C power 0 is 1. So நீங்க எழுதும்போது with the lowest degree எடுத்து எழுதுறீங்க. So this is the GCD. This is the greatest common divisor. இதால இதையும் டிவைட் பண்ணலாம், இதால இதையும் டிவைட் பண்ணலாம். இருக்கிறதுலே இதுதான் பெருசு. நீங்க நான் சொல்றத காட்டியும் பயங்கரமா திங்க் பண்ணணும். ஓகேவா? ஜிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஜிசிடினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்தாங்கன்னா அதில் ஜிசிடின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஜிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வில் see in the next video. Thank you.